மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறைய முக்கியமான திட்டங்கள், செயலிகள், ஓகேவா, முக்கியமான சில இணையதளங்கள் அந்த மாதிரி நிறைய அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்று கூட விடாமல் சூப்பராக நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்து வர தேர்வுகளில் கண்டிப்பாக இதிலிருந்து நிறைய கேள்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேவா? இது தவிர பொதுவான செய்திகள், மாநாடுகள்லேருந்து சரியா எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தலைப்பு செய்திகள். சரியா? தலைப்பு செய்தியில் பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸு வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி. இந்த செயலியோட பயன்பாடு என்ன? சரியா? அது பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு வெற்றி தமிழ்நாடு இணையதளம். சரியா? வெற்றி தமிழ்நாடுங்கிற பேரில் ஒரு இணையதளம் தொடங்க போகிற சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? அடுத்து வெற்றி தமிழக தொழில்நுட்ப புத்தாக்க நிதியம் ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புத்தாக்க நிதியம் யாருக்கு பயன்பாடு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அகைன் வெற்றி தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம். சரியா? இதுவும் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது, என்ன நோக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து தேசிய லெவலில் முக்கியமான ஒரு இந்தியன் பாலிடிக்ஸ் செய்தி, மதமாற்ற தடை சட்டம் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? இந்த சட்டத்தை மீறினா என்ன தண்டனை விபரம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு முக்கியமான ஒரு செய்தி, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் பேஜில் வந்த ஒரு செய்தி, பசுமை இந்தியா இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, அதோட தொடர்புடைய செய்திகளை இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, நம்ம இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி. ஓகேவா? பாருங்க, நம்முடைய செல்போனில் அரசு வழங்கும் பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் உள்ளிட்ட 500 வகையான அரசு சேவைகளை நம்முடைய மொபைல் மூலமாகவே நேரடியாக பெறுவதற்கு ஏதுவாக வெற்றி தமிழ்நாடு என்ற சூப்பர் செயலி அறிமுகப்படுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற அந்த பஸ் சர்டிஃபிகேட்டு, சரியா, ரேஷன் கார்டுலேருந்து லைசன்ஸ்லேருந்து அதை புதுப்பிக்கிறதுலேருந்து எல்லா வகையான ஒரு 500 வகையான அந்த அரசு வழங்கும் சேவைகளை நம்ம செல்ஃபோன் மூலமாகவே நம்ம பெற முடியும். அதற்காக ஒரு மொபைல் செயலியை தமிழ்நாடு அரசு தொடங்க போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய பேர் தான் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி திட்டம். சரியா? இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 5 கோடி. ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமா இருங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு இந்த வெற்றி தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் நிறையா திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா திட்டங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பில் பார்க்கும்போது வெற்றி அப்படிங்கிற பேர் வந்துட்டு இருக்கு. கவனமா இருங்க. சரியா? அடுத்து அகைன் வெற்றி தமிழ்நாடு இணையதளம். சரியா? பொதுமக்கள் தங்களது ஆலோசனைகள், சரியா, அரசாங்கம் தொடர்பாக பொதுமக்கள் தங்களுடைய ஆலோசனைகள், ஏதாவது ஒரு ஐடியாவாக இருக்கலாம் அல்லது தேவையான பரிந்துரைகள், சஜஷன்ஸ் எதாக இருக்கலாம், அரசுடன் பகிர்ந்து கொள்ளவும் அரசின் பொது சேவைகள் மீதான தங்களது மதிப்பீட்டினை வழங்கும் வகையிலும் வெற்றி தமிழ்நாடு என்ற இணையதளம் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? மை கவ் போர்ட்டல், சரியா, MYGOV மை கவ் போர்ட்டல் மத்திய அரசினால் எப்போது தொடங்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்று தான். இங்கே பார்க்குறது வெற்றி தமிழ்நாடு இணையதளம், இப்போ நான் சொன்னது மை கவ் அப்படிங்கிற பேர் மத்திய அரசோடது. ரெண்டுக்குமே பொதுவான நோக்கத்தோடு தொடங்கப்பட்டுள்ளது. என்னங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மை கவ் போர்ட்டல் எப்போ தொடங்கினாங்க? போனஸ் கேள்வி. இங்கே நம்ம பார்க்குறது வெற்றி தமிழ்நாடு இணையதளம் அரசோட அந்த செயல் திட்டங்கள், சரிங்களா, அதிலெல்லாம் பொதுமக்கள் தன்னுடைய ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் வழங்க வேண்டும். சரியா? எந்த மாதிரி அந்த கவர்மெண்டோட சேவைகள் நமக்கு கிடைக்குது அது தொடர்பான மதிப்பீட்டினையும் வழங்க இந்த வெற்றி தமிழ்நாடு இணையதளம் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக வெற்றி தமிழக தொழில்நுட்ப புத்தாக்க நிதியம். சரியா? தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தின் ITNT ஹப் அப்படி சொல்லுவாங்களே, தமிழ்நாடு தொழில்நுட்ப அந்த மையத்தின் மூலமாக இந்த வெற்றி தமிழகம் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க நிதியம் ஏற்படுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிதியத்தில் இப்படி ஒதுக்கக்கூடிய அந்த நிதியில் ஃபண்டில் 25% 4ல் 1 பங்கு SC ST மக்களால் அந்த நிறுவனர்களுக்காக தனியாக ஒதுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக 50 கோடி, சரியா, தொடக்க நிதி தொகுப்புடன் உருவாக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானமா, கவனமாக இருங்க. ஓகேவா? அடுத்தபடியாக அகைன் வெற்றி தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம், AI சிறப்பு மையம். சரியா? தமிழ்நாடு மின்னணு நிறுவனம், எல்காட்னு சொல்லுவாங்களா, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரியா? ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல அகைன் ஒரு போனஸ் கேள்வி, எல்காட்
எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். அதோட ஃபுல் ஃபார்மே ஒரு வாட்டி இந்த கமெண்ட்டில் சொல்லிட்டு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம டைட்டில் பார்க் இருக்குல்ல சென்னை தரமணியில், இந்த டைட்டில் பார்க் அப்படிங்கிறத விரிவாக்கமே டிட்கோ ப்ளஸ் எல்காட்னு சொல்லுவாங்க. சரி, அந்த எல்காட் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அது போனஸ் கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் வெற்றி தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையங்கள் ஓகேவா நிறுவப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு, புத்தொழில் நிறுவன வளர்காப்பு மற்றும் பொறுப்புடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும். இதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, முக்கியமான திட்டம் விட்டுறாங்க. அடுத்து தேசிய லெவலில் ஒரு இந்தியன் பாலிட்டி சம்மந்தப்பட்ட முக்கியமான செய்தி பாருங்கள். மகாராஷ்டிராவில் மதமாற்ற தடை சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. சரியா, மகாராஷ்டிராவில் கட்டாய மற்றும் மோசடி மதமாற்றங்களை தடுக்கும் மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் 2026 சரி ஜூலை கடைசியில் 2026ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது. எங்கே? மகாராஷ்டிராவில். சட்டத்தின் பெயர் மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் 2026 சமீபத்தில் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேவா? சரி, என்ன சிறப்பம்சம் சொல்லி பாருங்க. தண்டனை விபரங்கள் வற்புறுத்தல் கட்டாயப்படுத்தி சரி அல்லது மோசடி மூலம் ஏதாச்சும் ஏமாற்றி சரி அதை தர இதை தர அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் ஏமாற்றி ஒருவரை மதம் மாற்றினால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் மறுபடியும் அதே குற்றத்தை திருப்பி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை தண்டனை நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஒருவேளை சுய விருப்பத்தின்படி சரியா அதாவது கட்டாயப்படுத்தாமல் ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டு மதம் மாற விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அந்த மதம் மாற விரும்பும் நபர் 60 நாட்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியரிடம் சரியா விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட சரியா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை கண்டிப்பாக கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு முன்னாடி? மதம் மாறுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 60 நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் கட்டாயப்படுத்தி ஏதாச்சும் உங்களை அதை தர இதை தர சொல்லி ஏதாவது ஏமாற்றி ஒருவேளை உங்களை மதம் மாற்றிட்டாங்க அப்படின்னா சரிங்களா அவர்களுக்கு 7 வருஷ சிறை தண்டனை. சரியா, இதை மறுபடியும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்த செய்தி போலாமாம்மா. பசுமை இந்தியா இயக்கம். சரியா பாருங்க, பசுமை இந்தியா இயக்கம் கிரீன் இந்தியா மிஷன் என்பது இந்தியாவில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்கவும் 2014ஆம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய அளவிலான ஒரு செயல் திட்டம். நேஷனல் லெவலில் ஒரு ஆக்ஷன் பிளானை ஸ்டார்ட் பண்ணாங்க 2014 பிஜேபி கவர்மெண்ட் வந்த டைமில். சரியா, அதுக்கு வச்ச பேர் தான் பசுமை இந்தியா இயக்கம். அதோட முக்கியமான நோக்கம் மாறி வரும் அந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும், சிறப்பான முறையில் எதிர்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க வேண்டும். அதை தான் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த காலநிலை மாற்றம் குறித்த சரியா தேசிய செயல் திட்டத்தின் கீழ் 8 முக்கிய பணிகளில் ஒன்றாகும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம NAPCC அப்படின்னா என்ன விரிவாக்கம் சரி காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டம் சொல்லுவாங்க தமிழில். இதோட விரிவாக்கம் என்ன, இதோட 8 செயல் திட்டங்கள் முக்கிய பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா, ஓகே. இந்த NAPCCயின் கீழ் உள்ள ஒரு 8 முக்கிய பணிகளில் ஒன்று தான் இந்த திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடு முழுவதும் 1 கோடி ஹெக்டேர் பரப்பளவில் காடு மற்றும் மரங்களின் அளவை அதிகரிக்கவும் மேம்படுத்தவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக. சரிங்களா, இதில் வேற என்னன்னு சொல்லி பாருங்க. 5 மில்லியன் ஹெக்டேரில் புதிய மரங்களை நடுதலும் மற்ற 5 மில்லியன் ஹெக்டேர் நிலங்களின் தரத்தை மேம்படுத்துவதும் அடங்கும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த NAPCC என்பது ஜூன் 30, 2008 என்று இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. சரி, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் சொல்லுவாங்க, ஷார்ட்டாக NAPCC. இதை பற்றி டீட்டெயிலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். சரியா, அடுத்தபடியாகமா இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, பசுமை இந்தியா இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், NAPCC என்பதன் விரிவாக்கம் என்ன? அடுத்து NAPCC என்பது எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் சமீபத்தில் நடைமுறைக்கு வந்தது? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, வெற்றி தமிழ்நாடு இணையதளம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இதற்கான பதில்களை சிறப்பான முறையில் கமெண்டில் சொல்லுங்கள். நோட்டு போட்டு அந்த வீடியோஸில் வர நோட்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரியுமா ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு கேள்விகளாக கேட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.